அந்த ஷாலின் டெம்பிளில் என்ன ஒரு பிரச்சனைனா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் யாராவது வந்து கொள்ளையடிச்சு போயிடுறாங்க. அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் நிறைய கூட்டம் வரும். மறுநாள் வந்து இவங்க கொள்ளையடிச்சு போயிடுவாங்க. துறவியா இருக்கிறது தப்பு இல்லை, அதுக்காக நோஞ்சானா இருந்தால் அடிலாம் வாங்கிட்டு இருக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. இப்போ கூட கொரியாவில் போய் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அவங்க அப்பாவை எப்படி கூடுவாங்கன்னா அவங்க தாய்மொழியில் அப்பான்னு தான் கூடுவாங்க. இது காரணம் என்னென்னா அவங்க மதத்துக்கே குருவாக ஏற்றுக்கொண்ட போதி தர்மர் அதன் பிறகு ஷாலின்ல வந்து இந்த சண்டை பயிற்சின்றது வந்து ஒரு ட்ரெடிஷனாகவே மாற்றிட்டாங்க. தமிழ்நாட்டு முறைப்படி வணக்கம் இப்படி சொல்லணும், அவருக்கு ஒரு கை கிடையாதுன்றதுனால அவர் இப்படி தான் சொல்லுவார். அதனால தான் ஷாலின் டெம்பிளில் எல்லாருமே இப்படி ஒரு கையால் மட்டுமே கும்பிட்றது. ஜப்பான்லேயும் கிளைம் பண்ணுறாங்க போதி தர்மர் இங்கே தான் புதைச்சிருக்கோம், கொரியாலையும் கிளைம் பண்ணுறாங்க இங்கே தான் புதைச்சிருக்கோம், தாய்லாந்துலையும் கிளைம் பண்ணுறாங்க இங்கே தான் புதைச்சிருக்கோம். எல்லாருமே வந்து எங்கள் குரு இங்கே தான் இருந்தாருன்னு சொல்ல விருப்பப்படுறாங்க. ஆனால் அவர் பல இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஒரு சண்டை நடக்குதுன்னு வைங்களேன், அந்த சண்டையில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா தற்காத்துக்கணும், அடி மேலே படாமல் பார்த்துக்கணும். இந்த தெக்கன் களரி தான் ஜப்பானில் கற்றுக் கொடுக்கப்பட்டு அதுக்கு கராட்டேன்னு பேர் வச்சாங்க. கராட்டேன்னா வேற ஒன்றும் அர்த்தம் கிடையாது, வெறும் கை அப்படின்னு அர்த்தம். வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியா அப்படின்னு பல கொரியா போன்ற பல நாடுகளுக்கும் போச்சு. அந்தந்த நாடுகளில் அந்தந்த மொழிகளில் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு வார்த்தையில் அவங்க ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. அந்த ஷாலின் டெம்பிளில் என்ன ஒரு பிரச்சனைனா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் யாராவது வந்து கொள்ளையடிச்சு போயிடுறாங்க. ஓகே, அப்படி என்ன இருக்காங்க? பக்தர்கள்லாம் வருவாங்கல்ல, ஆமாம், வர்றவங்கெல்லாம் காணிக்கைகள் கொடுப்பாங்க. ஓகே, அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் நிறைய கூட்டம் வரும். மறுநாள் வந்து இவங்க கொள்ளையடிச்சு போயிடுவாங்க மாதம். அப்போது அவர் வந்து என்ன சொல்கிறாரு, துறவியாக இருக்கிறது தப்பு இல்லை, அதுக்காக நோஞ்சானா இருந்தால் அடிலாம் வாங்கிட்டு இருக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து அவர் கற்றுக்கிட்டு போன அந்த களரி பயிற்சியை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே வந்து சைனாவில் வந்து பேப்பர் இங்கெல்லாம் வந்துருச்சு. உலகத்தில் வேறு எங்கேயும் பேப்பர்லாம் கிடையாது. அப்போ சைனாவில் பேப்பர் இங்க் எல்லாமே வந்ததுனால அவர் சொல்ல அதை எல்லாத்தையும் படமாக வரைஞ்சி எழுதியே வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுலேயே வந்து 2 வகையான பயிற்சி உண்டு நம்ம ஊர்லேயே. வடக்கன் களரின்னு ஒன்று இருக்குது, தெக்கன் களரின்னு ஒன்று இருக்குது. வடக்கன் களரினா ஆயுதம் ஏந்தி சண்டை போடுறது, தெக்கன் களரினா ஆயுதம் இல்லாமலேயே சண்டை போடுறது, எந்த ஆயுதமும் இல்லாமல் வெறும் கையாலேயே சண்டை போடுறது. இதை வந்து போதி தர்மர் இங்கேருந்து மறுபடியும் ஜப்பானுக்கும் போனார், வேறு சில மேற்காசிய நாடுகளுக்கும் போயிட்டு அவர் அப்படியே எங்கே செத்து போனார்னு யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி விட்டுருவாங்க. ஒரு சிலர் அதுக்கு ஒரு தெய்வீக கதைகள்லாம் சொல்லி அவர் திரும்ப இந்தியாவுக்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெக்கன் களரி தான் ஜப்பானில் கற்றுக் கொடுக்கப்பட்டு அதுக்கு கராட்டேன்னு பேர் வச்சாங்க. கராட்டேன்னா வேற ஒன்றும் அர்த்தம் கிடையாது, வெறும் கை அப்படின்னு அர்த்தம். ஆயுதம் இல்லாமல் வெறும் கையாலேயே சண்டை போடுறதுன்றது தான் கராட்டே அப்படிங்கிறது. ஸோ இந்த சண்டை பயிற்சி முறைகள் போதி தர்மர் என்ற ஒருவரால் வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியா அப்படின்னு பல கொரியா போன்ற பல நாடுகளுக்கும் போச்சு. அந்தந்த நாடுகளில் அந்தந்த மொழிகளில் அந்த சண்டை பயிற்சி வேறொரு பெயரில் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு வார்த்தையில் அவங்க ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. இப்போ கூட கொரியாவில் போய் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அவங்க அப்பாவை எப்படி கூடுவாங்கன்னா அவங்க தாய்மொழியில் அப்பான்னு தான் கூடுவாங்க. கொரியன் லாங்குவேஜ்லேயே அப்பா அப்படின்னு சொன்னால் அப்பான்னு தான் அர்த்தம். இது காரணம் என்னென்னா அவங்க மதத்துக்கே குருவாக ஏற்றுக்கொண்ட போதி தர்மர் எந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் அப்படியே எடுக்கும்போது இந்த மாதிரி பல வார்த்தைகளும் அங்கே வருது. அதன் பிறகு ஷாலின்ல வந்து இதை ஒரு ட்ரெடிஷனாகவே இந்த சண்டை பயிற்சின்றது வந்து ஒரு ட்ரெடிஷனாகவே மாற்றிட்டாங்க. இந்த போதி தர்மர் போன பிறகு அந்த தலைமை பீடத்துக்கு 54வது நேரடி தலைமை குருவாக இந்த ஹுய்கேயை வந்து தன்னை அறிவிச்சுக்கிறார். அவருக்கு ஒரு கை கிடையாது இல்லை, தமிழ்நாட்டு முறைப்படி வணக்கம் இப்படி சொல்லணும், அவருக்கு ஒரு கை கிடையாதுன்றதுனால அவர் இப்படி தான் சொல்லுவார். அதனால தான் ஷாலின் டெம்பிளில் எல்லாருமே இப்படி ஒரு கையால் மட்டுமே கும்பிட்றது அப்படின்ற பழக்கம் வந்ததுக்கு காரணமும் இதுதான் காரணம். தாய்லாந்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நீங்கள் போய் வணக்கம்னு சொன்னீங்க, அவங்களும் 2 கை கூப்பி தான் வணக்கம் சொல்லுவாங்க. பல்வேறு கொரிய மேற்கத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் வணக்கம் சொல்கிற முறை வந்து 2 கை கூப்பி சொல்கிறது தான்.
அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக்கி ஜப்பானில் இன்னும் குனிஞ்சு வேற சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கலாச்சார மாற்றம் வந்து அங்கே போய் சேர்ந்ததுக்கு ஷாலின் டெம்பிள்ன்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் அது சார்ந்து தமிழரின் பழக்க வழக்கங்களாக இருந்த பல்வேறு விஷயங்கள் வந்து அந்த கிழக்காசிய நாடுகள் முழுவதும் பரவியதற்கு இந்த போதி தர்மன்ற ஒரே ஆள் தான் காரணம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஷாலின் டெம்பிளில் ஏன் இப்படி கும்பிட்றாங்க அப்படின்னு. அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு புராண கதை ஒன்று இருக்கு. ஆனால் வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதுக்கப்புறம் கராத்தே குன்ஃபு இது எல்லாத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா சார்? டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது, பேர் தான் வேற வேற. ஓகே ஓகே. எல்லா சண்டை பயிற்சிகளும் ஒரே மாதிரியான சண்டை பயிற்சிகள் தான். ஓகே. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு சண்டை நடக்குதுன்னு வைங்களேன், அந்த சண்டையில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா தற்காத்துக்கணும். அடி மேலே படாமல் பார்த்துக்கணும். ஓகே. அப்படியே அடிபட்டா அந்த வலியை தாங்குற அளவுக்கு உடம்ப ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும். இதை வந்து இந்த தெக்கன் கலரியில் வந்து ஒரு கட்டம் சொல்லுவாங்க, அதுதான் உச்சக்கட்டம். ஓகே. அந்த பயிற்சிகளில் ஒருத்தர் வந்து ரொம்ப உச்சத்தை தொட்டுட்டாருன்னா அதை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அவர் உடம்பு ஃபுல்லாக எண்ணெயை தடவிடுவாங்க. அவர் மேலே ஏதாவது ஒரு ஆயுதங்கள் ஏவப்படும், அந்த ஆயுதத்துலேருந்து அவர் விலகிக்கணும். எந்த அளவுக்கு விலகிக்கணும்னா, அவர் உடம்புல பூசப்பட்ட எண்ணெய் கூட அந்த ஆயுதத்து மேலே பற்றக்கூடாது. அதை வந்து சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மமே கண்ணாயினார்னா வேலையை வந்து கண் போல பார்த்தாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை. இந்த பயிற்சி வந்து அவர் எந்த அளவுக்கு இப்போ பண்ணிடுறாருன்னா, இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு தூசி அடிக்குது, தூசி கண்ணுக்குள்ளே போதா, ரிஃப்ளெக்ஸ்லேயே என்ன பண்ணுவோம், டக்குன்னு கண்ணை மூடிடும். கண்ணை மூடணும்னு நம்ம சொல்லி மூடுறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக. அப்போது இந்த கலரியோட ரிஃப்ளெக்ஸ் எப்படி இருக்கணும்னா, அந்த ஆயுதம் வரும்போது கண்ணு எப்படி தூசியை பார்த்து விலகி மூடிக்குதோ அதை போல நம்ம உடலை வந்து விளக்க தெரியணும். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. ஆமாம், அப்படி விளக்க தெரிஞ்ச உச்சக்கட்டத்துக்கு ஒருத்தர் போனார்னா தான் அவர் கலரியில் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து ஒரு கலரி மாஸ்டர் எனக்கு சொன்னது. இது நான் எனக்கு கலரி தெரியாது, ஒரு கலரி மாஸ்டர் என்கிட்ட சொன்னது. இது வந்து இப்போ ஏடுகள்லாம் அப்படி இருக்குது சார், ஆனால் அந்த அளவுக்குலாம் நம்மளால் பயிற்சி பண்ண முடியாது, நம்ம என்ன முடியுமோ அதை நம்ம முடிஞ்சதை கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த குன்ஃபு இதெல்லாம் கற்றுக்கிட்டா கற்றுக்கிற நபர் வந்து பல 100 வருஷங்கள் வந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் போயிட்டு. அப்படி கிடையாதுமா. அதாவது உங்கள் உடலை இயங்கும் விதமாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அது வேலை செய்யும். டெய்லி ரன்னிங் போகிறது, அது சைக்கிளிங் போகிறது, அது இதுன்னு போயிட்டே இருந்தீங்கன்னா எதுவும் பண்ணாது. எதுவுமே பண்ணாமல் சும்மாவே உட்காந்து டிவி பார்த்துட்டே உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கிங்களேன், எந்த எக்ஸசைஸும் இல்லாமல் 50 வயசுக்கு மேலேயே இடுப்பு வலிக்கும், முட்டி வலிக்கும், கால் வலிக்கும், எல்லாமே வலிக்கும். ஏன்? அந்த உறுப்புகளை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோன்றது. இப்போ ஒரு சைக்கிள் இருக்குது, வாங்கி 1 வருஷம் ஓட்டாமல் வைங்க, துரு பிடிச்சிரும், அது ஓடாது. எப்போ நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? அதே போல் தான் நம்ம உடலும். நீண்ட நாள் வாழ்கிறாங்கன்றது வந்து இந்த சண்டை பயிற்சியால் இல்லை, தங்களது உடலின் எல்லா உறுப்புகளையும் தொடர்ந்து பயன்பாட்டில் வச்சிட்டு இருக்கிறதுனால. ஓகே. ஒரு சண்டை பயிற்சியில் இருக்கிறவனுக்கு கண் பார்வை ரொம்ப கூர்மையாக இருக்கணும். அப்போ அந்த கூர்மையான அட்டென்ஷனோட இருக்க 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 அந்த கண் பார்வையில் டிஃபெக்ட் வராது. காது கூர்மையாக இருக்கணும், கூர்மையாக கவனித்து 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 காது கேட்காமலாம் போகாது, எவ்வளோ வயசானாலும் கேட்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் பேர் வந்து சுந்தரராஜன் நினைக்கிறேன், மதுரையை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். இப்போ சென்னையில் கூட ஒரு ஸ்வீட் ஸ்டால் மாதிரி ஏதோ ஒரு கடையெல்லாம் போட்டிருக்காரு, நொருக்ஸ்ன்னு சம்திங் ஏதோ ஒரு பேரில். அவருக்கு வயசு வந்து 85 வயசோ 84 வயசோ ஆகுது. இப்போ விட்டிங்கன்னா இந்த ஸ்பாட்டில் விட்டிங்கன்னா 50 தண்டால் நேராக எடுப்பார், ஃபுல் ஃபிட்டாக வச்சுருக்கிறார் பாடியை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்தில் தலைவர் இருக்காருல்ல ஆசிரியர் வீரமணி, அவருக்கு 95 வயசு ஆகுது. அவர் நடந்து போகிற ஸ்பீடில் நம்மளால் நடக்க முடியாது. அவர் என்ன சண்டை பயிற்சியாக பண்ணார்? உணவு, உடலின் ஆரோக்கியத்தை நம்ம பேணி பாதுகாத்தால் எவ்வளோ நாள் வேணாலும் ஆரோக்கியமாக வாழ முடியும். இதுதான் வந்து திருமூலராக இன்னொரு சித்தர் சொல்லியிருப்பார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்போ உயிர் ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னா உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும், ஃபிட்டாக வச்சுருந்தா ரொம்ப நாள் இருக்கலாம், அவ்வளோதான். ஓகே சார். இப்போ கடைசி கேள்வியாக நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து எடுத்து பார்க்கும்போது போதி தர்மரோட உடல் வந்து எந்த நாட்டில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அவர் எங்கே இறந்து போனாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்து திரைப்படத்தில் பார்க்கும்போது சரி, கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சரி, சைனாவில் தான் அவரோட உடல் அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயம் இல்லை. அது ஒவ்வொருத்தருமே கிளைம் பண்ணுறாங்க. ஜப்பான்லேயும் கிளைம் பண்ணுறாங்க போதி தர்மர் இங்கே தான் புதைச்சிருக்கோம், கொரியாலையும் கிளைம் பண்ணுறாங்க இங்கே தான் புதைச்சிருக்கோம்,
தாய்லாந்துலையும் கிளைம் பண்ணுறாங்க இங்கே தான் புதைச்சிருக்கோன்னு. எல்லாருமே வந்து எங்கள் குரு இங்கே தான் இருந்தாருன்னு சொல்ல விருப்பப்படுறாங்க. ஓகே ஓகே. ஆனால் அவர் பல இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதாவது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சைனாக்காரனை கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அவர் மற்ற இடத்துக்குலாம் போயிட்டு கடைசியாக இங்கே வந்தார் அப்படிம்பாங்க. ஜப்பான்காரன் கேட்டிங்கன்னா அவர் மற்ற இடம்லாம் போயிட்டு கடைசியாக இங்கே வந்தார், கடைசியாக இங்கே தாங்க வந்தார் அப்படின்னு அதை கிளைம் பண்ணுறதுக்கு எல்லாருமே அவர் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக ஆசைப்படுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வரலாற்று பூர்வமாக யாருக்கும் தெரியாது எங்க இருக்காரு. அப்போ 7ஆம் அறிவு திரைப்படத்துல காட்டின மாதிரி அவர் வந்து ஒரு மருத்துவராகவும் இல்லைங்களா? இல்ல, மருத்துவராக தான் இருந்தார். மருத்துவரா மருத்துவ முறைகள், சீன மருத்துவ முறைகள்ல பல மருத்துவ முறைகள் அவர் போய் சொல்லிக் கொடுத்த விஷயம் தான். ஓகே. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்களுக்கு பேசிக்கான சில மெடிக்கல்லாம் தெரியும். இப்போ ஒருத்தன் வந்து சிலம்பங்கத்துக்கு போறான், டம்முன்னு கம்பு மண்டையில கிண்டையில எங்கேயோ அடிச்சிருச்சு, உடனே அந்த ஆசான் இருப்பார்ல அவர் தான் உடனடியாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவார். கரெக்டா இல்லையா? ஸோ பேசிக்கான மெடிக்கல் விஷயங்கள் கண்டிப்பாக சண்டை பயிற்சிக்காரர்களுக்கு தெரியும், தெரியாமல் இருக்காது. மார்ஷியல் ஆர்ட்ஸில் இருந்தாலே பேசிக் ஃபர்ஸ்ட் எய்டு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இவர் அதை தாண்டியும் சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்ததாக சொல்லப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னா முழு குறிப்புகள் எதுவும் கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து ஒரு டாக்டராக இருந்திருந்தாருன்னா ஷாலின் டெம்பிளில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் வந்திருக்கும். கரெக்டாக அது வரல. அதனால் பேசிக் விஷயங்கள் ஒரு வேளை தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஓகே சார். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் நீங்கள் சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.